بسم الله الرحمن الرحيم. இதுல ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குதுங்க. இவங்க என்ன பண்றாங்க, எப்படியும் விவாதம் வந்து நம்ம போனாதான் நடக்கும், போகாம விட்டுருவோங்கிற ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு விவாதத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அதுக்கு மார்க்க ஆதாரங்கள் என்னன்னு பயான் பண்ணிட்டா என்னன்னு சொல்லி அப்படியே அங்கங்க இடையில எங்க நிலைப்பாடுக்கு இந்த ஆதாரம் தெரியுமான்ட்டு மார்க்கத்தையும் அவங்க நிலைப்பாட்டுக்கு சில ஆதாரங்கள்ங்கிற பேர்ல சில விஷயங்களையும் பேசிக்கிறாங்க. பேசிட்டு இவங்க நோக்கத்தையும் உடைச்சு காட்டுறாங்க. பாருங்க, வேணா ஒண்ணு பண்ணுவோம், எங்க நிலைப்பாடு என்னன்னு நாங்க யூடியூப்ல பயான் போட்டுடுறோம், உங்க நிலைப்பாடு என்னன்னு நீங்களும் பயான் போடுங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு. உங்களை போன்ற சலஃபிகளுடைய வழிகட்ட கொள்கையை என்னைக்கோ onlinepj.com இணையதளத்தில் நம்ம வெளியிட்டாச்சு. நீங்க யூடியூப்ல பார்க்க சொல்றீங்க. நாங்க யூடியூப் வந்து அமெரிக்கர்களினுடைய சூழ்ச்சியின் காரணமாக நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தக்கூடிய அந்த சித்திரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற யூடியூபை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு நாங்க என்னைக்கோ முடிவெடுத்து அதற்கு எதிரான புரட்சியில் இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க யாரும் யூடியூபை பார்க்க மாட்டோம், மக்களும் முஸ்லீம்கள் யாரும் யூடியூபை பார்க்க மாட்டாங்க. நீங்க வேணா யூடியூபை பார்த்து அப்லோட் பண்ணிட்டு போங்க. ஆனால் நாங்க உங்களுக்கு தெளிவான பதிலடி கொடுக்கிறதுக்கு ஏற்கனவே சலஃபிகளுடைய நிலைப்பாடுகளுக்கும் வாதங்களுக்கும் வழிகட்ட கொள்கைகளுக்கும் பதிலடி கொடுத்து வச்சிருக்கிறோம். அது onlinepj.com இருக்கிறது. இப்ப video.onlinepj.comங்கிற அந்த வீடியோ வெப்சைட்லயும் இருக்குது. ஆனால் நாங்க உங்களை முன்னிலையில் வைத்துக் கொண்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் தெரியாம திணறி இருக்கிறத மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டணுங்கிறது தான் இந்த விவாதத்துக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர, நாங்க விளக்கம் சொல்ற பயான் பண்றது 1000 நடந்துகிட்டு இருக்குமே. இப்படி மதுகபாதி கூட பேசினது இல்லைங்க. மதுகபாதி கூட நீங்க எங்கேயோ ஒரு பயான் பண்ணுங்க, மதுகபு கூடும் நான் எங்க அப்படியே சொல்றாங்க. அவங்களாவது விவாதத்துக்கு ஓடி வந்துறாங்க. தர்கா வணங்கி கூடங்க அசத்தியத்தில் உள்ளவன் தான் இருக்கிறது சத்தியம் நினைச்சுக்கிட்டு அவன் கூட விவாதத்துக்கு வரேன்னு தயாராயிரான். இவங்க என்ன பண்றாங்க, தான் இருக்கிறது அசத்தியம்னு தெரியும், இது விவாதமா போட்டு ஆக்கிட்டோம்னா இருக்கிறன்னு ஓடி போயிட்டா எங்க பைசா நிறையுமா கல்லா நிறையுமா கேட்டா அது வேற சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப நாம் என்ன சொல்றோம்னா உங்களை விவாதத்துக்கு தான் அழைக்கிறோம். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ விவாதத்துக்கு ஏன் பின்வாங்கணும், அது வந்து ஏன் அது வாக்கு மூலம் அது நம்ம எழுதி கொடுக்கலன்னு இப்போ நம்பிக்கை துரோகமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதுல ஒரு டாபிக்கை வச்சிடறாங்க சில விஷயங்கள், அதுக்கு ஒரு பதில் கொடுத்துக்கணும். நம்ம இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கொள்கை விளக்கத்தையும் லைட்டா அங்கங்க சொருகி வச்சிருக்காங்க. அதற்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும். ஏன்னா நம்ம மீது அவர்கள் சில தவறான குற்றச்சாட்டுகள் வைத்ததற்காக வேண்டிய சொல்லிக்கிறோம். அதுல என்ன சொல்றாங்க, டிஎன்டிஜே சொல்லக்கூடிய பல விஷயத்துல நமக்கும் ஒற்ற கருத்து உண்டு. அதாவது தர்கா வழிபாடு வேண்டாம், தர்காவுக்கு போய் நல்ல அடியார்களிடம் போய் நீங்க வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டாம், இதெல்லாம் நாங்களும் சொல்லக்கூடிய விஷயம் தான். தாயத்து தகடு அந்த மந்திரம் இந்த தந்திரம் அதுல எல்லாம் விட்டு வாங்க, அது நாங்களும் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரை போடுறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் சலஃபிகள் எல்லாம் பல விஷயங்களை நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். அவங்களும் வந்து தர்கா வழிபாடு எதிர்ப்பாங்க, கந்தூரி இதெல்லாம் எதிர்ப்பாங்க. நாங்களும் தாயத்து தட்டு தகடி கந்தூரி விழா தர்கா வழிபாடு இதெல்லாம் நாங்களும் எதிர்க்கிறோம். நாங்களும் வந்து பேய் பிசாசு பில்லி சூனியம் மந்திரம் மாயம் இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நாங்களும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒற்றுமையை சொல்றாங்களாம். அதுலயே ஒரு முரண்பாடுங்க. இப்படி ஒற்றுமையை சொன்னாங்கல்ல, இவங்கள என்ன செய்யறாங்க, இன்னொரு தலைப்பு சொல்றாங்க, நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறதாக நாங்க நம்புறோம், இது எங்களுடைய கொள்கை அப்படிங்கிறாங்க. சூனியம் இல்லன்னு தௌஹீமா சொல்லுது, அத நாங்க ஒற்றுமையா இருக்கோம்னு சொல்லிட்டு சூனியம் இருக்கதா நாங்க நம்புறோங்கிறாங்க. இது ஒரு முரண்பாடை நீங்க வீடியோல பார்க்கலாம். மாய இல்ல மந்திரம் இல்ல, மாய இல்ல மந்திரம் இல்லன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகத்துக்கு அந்த சூனியத்தை வச்சுட்டாங்க இல்லையா, அது வந்து சூனியம் வேற மாய வேற மந்திரம் வேறுவாங்க போல இருக்கு. அது சொன்னாலும் சொல்லட்டும், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்ப மாய இல்ல மந்திரம் இல்ல என்று நாங்களும் சொல்றோம், தௌஹீத் ஜமாத் சொல்லுது, ஆனா நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்சது அது உண்மை அப்படின்னு இன்னொரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே அவங்க எவ்வளவு கொள்கையில வந்து வேறுபட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கும். இருந்தாலுங்க ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தா ஒற்றுமை எல்லாம் சொல்லணுமா? ஒற்றுமை எல்லாத்தையும் ஏதோ ஒற்றுமை இருக்குமே. கிறிஸ்தவர்கள் நம்மோட விவாதம் செய்கிறார்கள், அவர்களுக்கு எங்களுக்கும் பல விஷயங்கள் ஒற்றுமை இருக்கிறது. நாங்களும் வாயில தான் உணவை எல்லாம் இறக்குறோம், அவங்களும் சாப்பாட்டை கையில் எடுத்து வாயில தான் போடுறாங்க. நாங்களும் சரியான முறையில காலையில மலஞ்சலங்கெல்லாம் கரெக்டா கழுவோம், நாங்க இடது கையில சுத்தம் பண்ணுவோம், அவங்களும் இடது கையில சுத்தம் பண்ணுவோம். இப்படியே இதான் ஒற்றுமை. எவன்ட்டு ஏதாவது ஒரு 4-5 ஒற்றுமை இருக்கும். பிரச்சனை என்ன, எது வேற்றுமையோ எது வித்தியாசமோ எது முரண்பாடோ எதுல மக்கள் தெளிவு பெற விரும்புக அதை சொல்லணும். அதானே நீங்களும் இந்த ஒற்றுமை ஒற்றுமை சொல்லி சுன்ன ஜமாத்தை ஆரம்பிச்சுக்கிறீங்க, எங்களுக்கும் அவர்களுக்கு பல ஒற்றுமை இருக்கு, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் சொல்லிட்டு போறீங்க. ஆனால் நாம சொல்றது வேற்றுமையை பேசுங்க. இந்த ஒற்றுமைங்கிற அந்த மக்கள்கிட்ட வந்து நாங்களும் அவங்களும் ஒண்ணு மாதிரி காட்டுற வேலையை செஞ்சிடாதீங்க.
ரெண்டாவதுங்க, அவங்க சொல்றாங்க எங்க தௌஹீத் ஜமாத்திற்கும் இந்த சலபிகளுக்கு இடையில உள்ள வேற்றுமை என்று சில விஷயத்தை பட்டியல் போடுறாங்க. அதுல ஒண்ணு, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை ஆதாரம், இதுல மாற்று கருத்து இல்லையா அவங்களுக்கு. அதுல அவங்க தொடக்கத்தை சொல்றாங்க, இங்க பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாத்தின் மூல ஆதாரம் என்பது நாங்க எந்த மாற்று கருத்துக்கும் சொல்லல, ஆனா வேற்றுமையான சில விஷயம் அவங்களுக்கு எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு இருக்குன்னு அடுத்து கொண்டு வராங்க. அதுலயே அவங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. இங்க வந்து உட்கார்ந்தவங்க இஸ்லாத்தின் மூல ஆதாரமா நாங்க குர்ஆனை காட்டுவோம், ஹதீஸை காட்டுவோம், சஹாபாக்கள் வழிமுறையை காட்டுவோம், சலஃபு சாலிஹீன்களை காட்டுவோம், இஜ்மாவை காட்டுவோம், லுகத் அரபி மொழியை காட்டுவோம்னு சொல்லிட்டு இங்க வந்துகிட்டு மார்க்கம்னா அது குர்ஆன் இஸ்தாங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, டிசம்பர் 8, 9 வரைக்கும் போகாதீங்க, இப்பவே வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அந்த விவாதத்துல உடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தலைப்பை சொல்லி அதுல வேறுபாடு இருக்குது. என்ன தலைப்பா? அந்த தலைப்பை சொல்றாங்க, திருக்குர்ஆன் வந்து எழுத்துக்களாலும் ஒளியினாலும் ஓசையினாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சலஃபிகள் சொல்றாங்களாம். அவங்க நிலைப்பாடு. நம்ம நிலைப்பாடு, திருக்குர்ஆன் வந்து ஓசை வடிவத்தில் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு எழுத்து வடிவத்தில் பாதுகாக்கப்படல, அது வந்து எழுத்துல பிழைகள் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்றோம். எனவே இது ஒரு பெரிய வழிகேடு என்று நம்மை பற்றி அவர்கள் குற்றஞ்சாட்டு சொல்றது நீங்க வீடியோல பார்க்கலாம். சொல்றாங்க இல்லையா? இவங்க இந்த குற்றஞ்சாட்டு சுமத்துறத நம்ம விவாத பொருளா வச்சிருக்கிறோம். விவாத பொருளா வச்சுக்கிட்டு இப்ப அதை பத்தி விளக்கம் சொல்றாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லி அவங்க நிலைப்பாட்டை ஆதாரம் காட்டுறாங்க. நிலைப்பாடு என்ன? குர்ஆன் எழுத்திலும் ஓசையிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வே பாதுகாத்து வச்சிருக்கிறான்னு அவங்க சொல்றதற்கு ஒரு வசனத்தை சமர்ப்பிக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஹிஜ்ர்ல சொல்லி காமிக்கிறான். 15வது அத்தியாயம் 9வது வசனத்துல, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذِّக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறானா, இந்த வேதத்தை நாங்கள் தான் அனுப்பினோம், இந்த வேதத்தை நாங்களே பாதுகாக்குவோம். அந்த வசனத்துக்கு அவங்க அர்த்தம் செய்யறாங்க பாருங்க. நாம் தான் இந்த குர்ஆனை அனுப்பினோம், நாமே இதை பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. நஸ்ஸல்னா அனுப்பினோம்னு யார் சொன்னா? இப்படிதான் அர்த்தமா? அதுக்கு அப்படி அர்த்தம் இருக்குதா? நாம் அர்சல்னானா அனுப்பினோம்னு வரும், நஸ்ஸல்னானா இறக்கினோம் தானே வரும். இவங்க சொன்ன ஆதாரத்துக்கு வச்ச விளக்கமும் தப்பு. இவங்க இது இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் மொழின்னு வேற சொல்லிக்கிறாங்க. அந்த அரபி மூல லட்சணத்தை பாருங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இவங்க நிலைப்பாடு குர்ஆன் எழுத்து வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அந்த பயான்ல எங்கேயுமே ஆதாரம் சொல்லிங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு என்னமோ அல்லாஹ்வே குர்ஆன் இருக்குல்ல, இந்த பிரதி அப்படி கொடுத்து நாம் தான் அனுப்பினோம், நாமே பாதுகாப்போம், இந்த சிம்பாலிக் ஏற்படுத்துறாங்க. அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல. எந்த மொழிபெயர்ப்பு நீங்க பாருங்க, அல்லாஹ் அதுல சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர, நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாமே பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல எங்க எழுத்து வடிவம் இருக்குது? இறக்கினோம்ன்ற அல்லாஹ் என்ன இறக்கனா, எதை இறக்கனா, எப்படி இறக்கனா, அதுல ஆய்வு செய்யணும். அதெல்லாம் விவாதம். நாங்க நிலைப்பாடு வந்து இன்னைக்கு நேரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பல ஆண்டுகளாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சொல்வதோடு இந்த தலைப்பில் சுன்னத்துல் ஜமாத்திடம் விவாதம் செய்து குர்ஆன்ல எழுத்தர்கள் செய்திருக்கிற சில பிழைகளை எடுத்தும் காட்டியிருக்கிறோம். அவர்களும் அதுல திணறி போன விவாத களங்களையும் நம்ம சந்திச்சிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா, இந்த விவாதத்துல பாருங்க, இந்த வசனத்தையே நம்ம தெளிவுபடுத்துது. நாம் தான் குர்ஆனை இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் எப்படி இறக்குனா? குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்றான். மொத்தமா நம்ம இறக்கல, கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி இருக்கிறோம். அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமானா பேப்பராவா? மொத்தமாக இறக்கல, கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், இந்த குர்ஆன் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு பதிவு செய்ய வைக்கின்றான். அத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறக்குனாங்க? இன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக்க, அவர் அந்த குர்ஆனை உன்னுடைய உள்ளத்தில் இறக்கி வைத்தார். அல்லாஹ் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர, இதை நாம் தான் இறக்கினோம். எப்படி இறக்கினோம்? ஓசை விடுத்து இறக்கணும். அது ஜிப்ரீல் அப்படி கேட்டே வந்து, முகமதே உன் உள்ளத்தில் இறக்கி வைத்தார் இந்த ஜிப்ரீல் அல்லாஹ் சொல்லிட்டான். உள்ளத்துல எதை? இந்த பிரிண்டிங்கயா? உள்ளத்துல வசனங்களை உள்ளத்துல அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். அதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்கும் போது அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. அதை அல்லாஹ்வே சொல்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, முகமதே அவசரப்பட்டு நாவை அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அதை ஒன்று திரட்டுவதும்
அதை ஓத வைப்பதும் நம்மிடத்தில் உள்ளது. ஃபைதா கரனாகு, நாம் ஓதினால் ஃபத்தபி குர்ஆனா, இந்த ஓதுதலையே கவனிச்சுட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சும்மா இன்ன அலைனா பயானா, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறது நமக்கு தான் தெரியும், நம்ம சொல்லுவோம். அதனால நீங்க இந்த ஓதி மனப்பாடம் பண்ற விஷயத்துல எல்லாம் ஒன்னும் பயப்பட வேணாம். ஓதி மனப்பாடம் பண்ற விஷயத்துல அதை கேட்டு மனப்பாடம் பண்ணுகிற பொழுது மறந்துடுவோமோன்னு அவசரப்பட வேணாம். அதை உள்ளத்துல மறக்காம பாதுகாத்து வைக்கிறது நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன சொல்றான், தெளிவா சொல்றான். அப்ப இறைவன் திருக்குரானை ஓசை வடிவத்தில் தான் இறக்கி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர், அந்த தூதருக்கு புத்தகத்தை கொடுத்தாதான் மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. என்ன இவர் எங்கிருந்து வாங்கிட்டு வந்தாரு, இவருக்கே எழுத படிக்க தெரியாத, இவர் எப்படி எழுதினாருன்னு வரும். அது இவருடைய தூதுத்துவத்தை சந்தேகம் ஏற்பட்டுரும். அவர் வாய்விட்டு ஓதுகிற பொழுதுதான் இந்த சத்திய மக்கள்கிட்ட போய் சேருது. ஓதுவதுதான் அவரால் முடியும். எழுதுவதற்கோ படிக்கிறது எழுதியதை வாசிக்கவோ அவருக்கு முடியாது. அப்படி ஒரு நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதும் வகையில மனப்பாடத்தின் மூலம் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஓசை வடிவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இந்த குர்ஆனை சொன்னாங்க. சஹாபாக்கள் அதை மனனம் செய்து கொண்டார்கள். அதே நேரத்துல இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில ஒருத்தர் ஓதுறாரு. அவர் ஓதுதல வித்தியாசம் இருக்கிற மாதிரி உமர் அலிலாம் கருதுறாங்க. அவரை என்ன செய்யறாங்க, அடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செக் பண்றாங்க, நீயும் ஓதி காட்டு நீயும் ஓதி காட்டு, ரெண்டு பேரும் ஓதி காட்டு, ரைட்டு, இது ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வச்சு ப்ரூஃப் பார்த்தாங்க, எதை வைத்து சரி பார்த்தார்கள், ரெண்டு பேருடைய ஓசையை வைத்துத்தான் சரி பார்த்தார்களே தவிர இந்த ஓங்குரான் எடுத்துட்டு வா ஓங்குரான் எடுத்துட்டு வா கரெக்டா இருக்கு இப்படியா செஞ்சாங்க. இதுதான் குர்ஆனை பாதுகாத்ததா? குர்ஆனை பாதுகாத்தது என்பது ஓசை வடிவத்தில் தான். இன்னைக்கு காலமாக நாம மனப்பாடம் வைத்திருக்கின்றோம். குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதை அல்லாஹ்வே சொல்கின்றான். எப்படி சொல்றான்? தெளிவான வசனங்கள். ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம், கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் இது இருக்குதுன்னு நல்லா சொல்கிறானே தவிர நீங்க மெமரி கார்டுலயோ பென் டிரைவ்லயோ கம்ப்யூட்டர்லயோ ஹார்ட் டிஸ்க்லயோ பேனா பேப்பர்கள்லயோ அட்டையிலயோ பலகையிலயோ எலும்புலையோ கல்லுலையோ மட்டையிலையோ மரத்திலேயோ எழுதி வைத்து விட்டு இது பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்வதற்கு அல்ல. உங்க உள்ளத்துல மனதுல பதிவு செய்து வைத்துக் கொண்டு ஓதுவதுதான் பாதுகாக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எழுத்துலையும் பாதுகாக்கப்பட்டதாக நீங்க ஒரு புது வாதத்தை வைத்தால் அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. எழுத்துல பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களே, நாம் என்ன சொல்றோம், எழுத்துல பாதுகாக்கப்படுறது அல்லாஹ்வுடைய கட்டளை கிடையாது, அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடையாது. ஓதுவதுதான் கியாமத்தினால் வரும் வரைக்கும் திருக்குர்ஆன் ஓதுவதுதான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓதுதல் தான் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக சொன்னானே தவிர எப்படி இறக்கி வச்சானோ அப்படி பாதுகாப்பான். இறக்கி வச்சது ஓசை வடிவத்துல அப்படியே தான் பாதுகாப்பான். இப்படி நீங்க சொல்றீங்களே எழுத்துல பாதுகாக்கப்பட்டது, அதை சொல்லிட்டு சொல்றாங்க இதை யாருமே சொல்லாத புதிய கொள்கையை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. புதுசா இப்னு கல்தூன் போன்றவர்கள் காலத்திலெல்லாம் இந்த திருக்குர்ஆனை எடுத்தெழுதிய எழுத்தர்கள் பிழை செய்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அதற்கு முன்னாடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை எடுத்தெழுதிய எழுத்தர்கள் தூங்கி கொண்டு எழுதிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இப்படி பலரிடமும் இந்த திருக்குர்ஆனை எடுத்து எழுதியவர்கள் இப்னு குதைபா போன்றவர்கள் சொல்றாங்க குர்ஆனை எடுத்து எழுதிய எழுத்தர்கள் அந்த எழுத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்படி மிஸ்டேக் மட்டும் சொல்ல, என்னென்ன வகையான எழுத்து பிழைகள் நடந்திருக்கு, நம்ம திட்டமிட்டு இந்த எழுத்தர்கள் பிழை செய்தாருன்னு கூட சொல்லிங்க. தவறுதலாக அதை எழுதினவங்க அவங்களையே எவ்வளவோ கவனமா எழுதியிருந்தாலும் அவங்களுடைய கவனத்தையும் மீறி சில தவறுகள் நடந்திருக்குது. அந்த குர்ஆன்ல இந்த சில இடத்துல தவறுதலா இருந்தாலும் நம்ம கரெக்டா தான் ஓதணும் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம சரியாக ஓதணும் என்று சொல்லிவிட்டு இதில் உள்ளது பிழையே இல்லை என்று சொன்னால் இது முரண்பாடு இல்லையா? இதில் இருக்கிறது பிழை, ஒன்னு ரெண்டு பிழை இருக்கு, அந்த பிழையா நீங்க ஓதிராதீங்க, நம்ம ஓதுவதில் கரெக்டா ஓதணும், ஏன்னா அதுதான் மூலம் என்று ஒருவன் சொன்னால் என்ன அர்த்தம்? எழுத்தர்கள் எழுதும் பொழுது கவனக்குறைவா சிலது எழுதியிருக்கிறாங்க. அது அது அப்படித்தானே இப்னு கல்தூன் ஒரு பட்டியலே வெளியிட்டாங்க. என்ன பட்டி? இது ஹத்தது, இது சவாபு, இப்படி தவறுதலா எழுதப்பட்டிருக்கு, இவ்வாறு ஓதுவதுதான் சரியானது அப்படின்லாம் எழுதி அட்டவணை இருக்குதே. அந்த அட்டவணையெல்லாம் நாங்க உருவாக்கின அட்டவணையா, நீங்க காலகாலத்துல வச்சிருந்த அட்டவணையா? என்னமோ புதுசா கொள்கையை கொண்டு வராங்கன்னு பரிதவிக்கிறீல. அப்படி பரிதவிக்கிறாங்க நீங்க 2007 விவாதத்துக்கு வந்திருக்கணும் எங்கள்கிட்ட. நாங்க இன்னைக்கும் நேத்தா சொல்றோம், இது 10 எடிஷனுக்கு மேல வந்திருக்கு இந்த திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு. எழுத்து பிழை உள்ளது, உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கு குர்ஆன், கியாமத் வரைக்கும் அது பாதுகாக்கப்படும் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த கருத்துக்களை ஏன் அன்னைக்கே முறியடிக்க நீங்க நினைக்கல? இன்னைக்கு இல்ல, என்னைக்கு நீங்க முறியடிக்க முடியாது. ஏன்னா
உண்மையான தெளிவான கருத்து என்னன்னு நீங்க விளங்காம இருக்கிறீங்க. தெளிவான கருத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இறக்குனானோ அப்படிதான் பாதுகாப்பான். எப்படி இறக்குனா? புத்தகமா இறக்கல. நபிய முகமது அவர்கள் ஒரு புத்தகத்தில் திருக்குறானை கேட்கறாங்க, அப்படி கிடையாதுன்னு அல்லாஹ் சொன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌராத்தை கொடுத்து விட்டு எப்படி இந்த பலகைகள்ல இந்த பலகைகளில் சட்டங்கள் இருக்கிறதுன்னு தௌராத்தை கொடுத்தானோ அது மாதிரி முகமதுக்கு கொடுக்கவில்லை. அப்படி தௌராத்தை கொடுத்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொடுத்திருந்தா கியாமத் நாள் வரைக்கும் அதனுடைய எழுத்து கூட பிசகாம இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இருக்குமா இல்லையா? அது மாதிரி நாம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓசை வடிவத்துல இறக்கனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓசை வடிவத்துல கொடுத்தாங்க, ஓசை வடிவத்துல மனனம் செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. தலைமுறையாக வந்து கொண்டிருக்காது. எந்த அளவு இருக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர்ட்ட சொல்றாங்க, இப்னு ஜியாத் என்ற ஒரு சஹாபிட்ட சொல்றாங்க, ஒரு காலம் வரும் கல்வி அழிந்து விடும்ங்கறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, கைஃப யகூனு யா ரசூலல்லாஹ், அது எப்படி நடக்கும்? நஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்க குர்ஆனை ஓதுகிறோம், வ நுக்ரியுஹு அப்னாஅனா, எங்க குழந்தைகளுக்கு அதை ஓதி கொடுக்கிறோம், வ யுக்ரியுஹு அப்னாஉனா அப்னாஅஹும், எங்கள் குழந்தைகள் அவங்க குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பார்கள். வாழையடி வாழையாக தலைமுறையாக குர்ஆன் ஓதுதலால் பாதுகாக்கப்படும்னு சொல்லி அந்த நபி தோழர் விளக்கம் சொன்னாரே, அப்படி சொல்ற அளவிற்கு காலமாக ஓதுவதில் பாதுகாக்கப்படுது குர்ஆன். இது எங்க நிலைப்பாடு. அப்ப இந்த நிலைப்பாடு இன்னைக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் 4 ஆதாரம் வச்சிருக்கிறேன். 1000 ஆதாரங்கள் இருக்கிறது. உங்கள் வாதங்கள் எவ்வளவு சொத்தையானது தவறானது என்பதை விவாதத்து களத்துக்கு வாங்க, சந்திப்போம். நீங்க சொல்றீங்களே ஒரு வசனத்துக்கு எப்படி தப்பான அர்த்தம் வச்சீங்கிறது வரைக்கும் எல்லாமே இன்ஷால்லா பேசுவோம். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அடுத்து இவங்களுடைய இன்னொரு நிலைப்பாடு, புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு ஹதீஸ் கூட பலகீனமானது கிடையாதுங்க. இது எங்க நிலைப்பாடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் தௌஹீத் ஜமாத்தினர் குர்ஆன் புகாரி முஸ்லிம் இருக்கிற எல்லா ஹதீஸும் சஹீன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலவை பலகீனம் இருக்கிறதா சொல்றாங்க. இது தவறான கருத்து இல்லையா? இது காலங்கள் புது கருத்து இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. எது புது கருத்து? இதுவா? இது புது கருத்தா இல்லையா? நம்ம விவாதத்தை சந்திப்போம். புகாரி முஸ்லிம்ல நீங்க சொல்ற உங்க நிலைப்பாட்டுக்கு வாங்க. எந்தெந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில பலகீனமா இருக்குதா, அதனுடைய குர்ஆனுக்கு முரண்படுவதால் பலகீனமா இருக்குதா, ஹதீஸ் கலை நடிப்பிலேயே எது பலகீனமா இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்க பட்டியல் தருவோம், பட்டியல் போட்டு காட்டுவோம். நீங்க அந்த ஹதீஸ்கள் சஹீஹானவையாகத்தான் இருக்குது என்று அந்த விவாத களங்கள்ல எங்களுக்கு நீங்க நிலை நிறுத்துங்க. குர்ஆன்ல புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூற்கள்ல சஹீஹைன்னு போட்டிருக்கான், அது 2 ஆதாரப்பூர்வமான புத்தகம்னு போட்டிருக்கான். அதனால எல்லாமே சஹீங்கிறாங்க. ஒரு புத்தகத்தில் பெரும்பான்மையானது சஹி என்பதால் அப்படி போட்டிருக்காங்க. அவங்க எழுதிய மனித எழுத்தர்கள் குர்ஆனுடைய எழுத்தை எழுதும் பொழுதே மனிதன் தன்னுடைய எண்ணத்தையும் தாண்டி பிழை வருகிற பொழுது ஒரு ஹதீஸை தொகுத்திருக்கிறாங்க. அந்த தொகுக்கப்பட்ட செய்திகளில் பலகீனம், இட்டுக்கட்டப்பட்டது, சஹீஹி என்று பல தரம் இருக்கிறது. அந்த பல தரங்களில் இது சரியானதா பிழையானது என்பதை கண்டறியக்கூடிய ஒரு கலையை வைத்து தான் இது சரியானதா பிழையான்னு சொல்ல முடியும். அப்படி புகாரி முஸ்லிம்ல ஒரு சிலவை பிழை இருக்கிறது நம்ம சொல்றோம். அப்படி சொல்றது பாரதூரமான நிலைப்பாடுங்கிறீங்களே. இவங்க எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, காலமாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு முரணாகங்கறாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை எப்ப வந்துச்சா விளக்கம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் காலத்திலேயே அஹ்லு சுன்னத் ஜமாத் இருக்குங்கறாங்க. நான் கேக்குறேன், அந்த சஹாபாக்கள் காலத்துல புகாரி முஸ்லிம் புத்தகம் இருந்துச்சா? அந்த தாபின் காலத்துல புகாரி முஸ்லிம் புத்தகம் இருந்துச்சா? அந்த தபோ தாபின் காலத்துல இருந்துச்சா? உங்க நிலைப்பாட்டுல 3 காலம் தான் அந்த இஸ்லாத்தின் மூலாதாரம் வேற சொல்லிக்கிறீங்க. அப்ப சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அதுக்கப்புறம் தானே புகாரி முஸ்லீம் வந்துச்சு. அவங்க காலத்துல புகாரி முஸ்லீம் கிடையாது. அதுக்கப்புறம் தானே புகாரி முஸ்லீம் இமாம் எல்லாம் பிறக்கிறாங்க, அந்த செய்திகளை வாங்குறாங்க, தொகுக்கிறாங்க. அப்போ உங்க கருத்துக்கு மாற்றமா இருந்தா காலங்காலமா சொல்றதுக்கு மாற்றம், காலங்காலமா சொல்றதுக்கு மாற்றம்ங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடா? இது ஒரு தத்துவமா? அப்படி பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலை வைத்து வழிபட்ட காபத்துல்லாவுக்கு அருகில் இருக்கிற அந்த மக்கத்து காபிர்கள் காலங்காலமா என்ன செஞ்சாங்க? இணை வைப்பு கொள்கையில இருந்தாங்க. லாத்து உஸ்ஸாவை வணங்கி கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை புனர் நிர்மாணம் செய்கிற பொழுது அவனும் அதான் சொன்னான், காலங்காலமா சொன்னதுக்கு புதுசா இருக்குதுன்னு. இப்படி நீங்க பேசுறது தவறானது. ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. எதுவுமே பலகீனம் இல்லை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பலகீனம் ஏதாவது இருக்குன்னு சொல்ற நாங்க தான் ஆதாரம் காட்டணும். நீங்க விவாதத்துக்கு வாங்க, எது எப்படி பலகீனம் இருக்குதுங்கிறத நாங்க சொல்றோம். என்னமோ நாங்க எங்க அறிவுக்கு பொருந்தல பலகீனம் அப்படின்னு சொல்லுவோமா? நாங்க எந்தெந்த ஆயத்திற்கு முரணாக இருக்கிறது,
இது ஏன் பலகீனம் என்கிறோம் என்பதை காரண காரியத்தோட உங்களுக்கு விளக்குவோம். நீங்களும் அது மட்டும் இல்ல, இது எப்படி சஹி என்பதை நீங்க விளக்கணும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தாங்க, ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டுறாங்க அந்த விவாத அந்த பேட்டியில, இவர்கள் புகாரி முஸ்லீம் உள்ளதெல்லாம் எப்படி புறக்கணிக்கிறார்கள் பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு பேட்டி சொல்றாங்க. அந்த ஒரு விவாத களத்துல நம்ம சொன்ன வாதத்தை வைக்கிறாங்க. என்னன்னா, சாலிம் என்பவர் ஒரு சஹாபிய பெண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க கணவர் இந்த பெரிய இளைஞரா இருக்கிறாரு, இவர் அடிக்கடி வீட்டுக்கு போறத கணவர் வெறுக்கிறார். வெறுக்கிற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி போய் சொல்றாங்க, இந்த சாலிம் அடிக்கடி வீட்டுக்கு வராரு, எங்க வீட்டுக்காரரு அதை பார்த்துட்டு வருமா நினைக்கிறாங்க. அப்போ ஒண்ணு பண்ணு, இந்த சாலிமுக்கு நீ பால் கூடுன்னு நாங்களாம் ரசூல்லா. உடனே ரசூல் அந்த பெண்மணி கேட்டாங்களா, அல்லாஹ் பெரிய பெரிய இளைஞரா இருக்கிறாரு. உடனே ரசூலா சிரிச்சுட்டு அப்படித்தான் அப்படின்னாங்களாம். இப்படின்னு சொன்னாங்களே, இதை நாம எங்க அறிவுக்கு பொருந்தல, பெரிய ஆம்பளை எப்படி இந்த பொம்பளை பால் குடிப்பாங்க என்ற அறிவுக்கு பொருந்தல, எனவே கூடாது என்றா சொன்னோம். எங்களை பற்றி நீங்கள் பல விஷயங்களை தவறாக விளங்கி கொண்டும் கற்பனையாக நீங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி பேசுறீங்க? அந்த முஜிபுர் ரஹ்மான் என்பவரோட ஒரு விவாதம் நடந்துச்சு. குர்ஆன்ல பிஜே அவர்களுடைய மொழிபெயர்க்கத்தில் தவறு இருக்கிறது என்றும், பிஜே அவர்கள் தன்னுடைய தர்ஜமாவில் பின்னாடி கொடுத்த விளக்கங்களிலும் தவறு இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார். அந்த தவறு இருக்கு என்று முஜிபுர் ரஹ்மான் சொல்றாரு. சொல்லிட்டு அதை நிரூபிப்பேங்கிறாரு. பிஜே அவர்கள் என்ன செஞ்சாங்க, என் மொழியாக்கத்துக்கு பின்னாடி உள்ள விளக்கத்தை தவறுக்கு நிரூபிப்பில, இதுல சாலிம் அவர்களை பத்தி ஒரு செய்தியை நான் போட்டிருக்கிறேன், அது தவறுக்கு நீ நிரூபிச்சிருப்பான்னு கேட்கிறாரு. உடனே முஜிபுர் ரஹ்மான் என்ன செய்யறாரு, இது சப்ஜெக்டுக்கு மாற்றோன்றாராம். நம்ம என்ன சப்ஜெக்ட் மாற்றோம்? திருக்குறான்ல நான் கொடுத்த விளக்கத்தில் தவறுக்கு நீ சொல்ற, நான் இந்த குரான்ல தான் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன், அதை நீ என்ன செய்ய, நீ இப்ப நிரூபிச்சு காட்டுங்கிறோம். அவர் நிரூபிக்க முடியல. இது அவர் என்ன செய்யறாரு, இந்த உமர் ஷரீப் நம்மள்ட்ட பேசுறாரு ஒப்பந்தத்துல. இல்ல, அந்த விவாதத்துல நீங்க முஜிபுர் ரஹ்மான் விவாதம் பண்ணீங்க, குரான்ல உள்ள எழுத்து பிழை சமா பேசிக்கிட்டு இருந்து திடீர்னு சாலிம்னு சப்ஜெக்டே மாறி போயிட்டீங்களா, அது மாதிரி நம்மள்ட்ட எல்லாம் சப்ஜெக்ட் மாறி போக கூடாது அப்படிங்கிறாரு. நம்ம சொன்ன எது சப்ஜெக்ட் மாற்றம்? சப்ஜெக்ட் மாற்றம் சொல்றிய, முதல்ல விவாதம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமான்னு புரிய வைக்கிறோம். முஜிபுர் ரஹ்மானோடு நடந்த விவாதத்துல பிஜே அவர்களுடைய விளக்கத்தில் தவறு இருக்கிறதாக அவர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். ஊரா சொல்ற விமர்சனத்தை எங்கள்கிட்ட சொல்லுன்னு கேட்கிறோம். ஓஹோ, குர்ஆன்ல அது இருக்கா? ஆமா இருக்கு. இப்போ பின்னாடி போட்டிருக்கீங்களா? ஆமா போட்டிருக்கோம். அப்படி அது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாருல. இது மாதிரி இவங்க பல விஷயத்தை தெரியாம தான் நம்ம மீது என்ன செய்யறாங்க, ஒண்ணு நம்முடைய நிலைப்பாட தெரிஞ்சும் நம்மளை பத்தி திட்டுறாங்க, விஷயங்களை தெரியாமலும் நம்மளை பத்தி திட்டுறாங்க. இதுல ஒண்ணு இதுங்க, நம்ம என்ன சொல்றோம், அறிவுக்கு பொருந்தல, எனவே சாலிமுக்கு அந்த பெண்மணி பால் கொடுக்கிறது சரியில்லை, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அறிவுக்கு பொருந்தல, அந்த ஹதீஸ் பலகீனம் அப்படியே சொன்னோம். அந்த விவாதத்திலையும் எந்த கிளிப்பிங்க இவங்க எடுத்து போட்டு காட்டுறாங்களோ அந்த கிளிப்பிங்லயே விளக்கம் சொல்றோம். பால் கொடுக்கிறது என்பது குழந்தை பருவத்துல தான். யுருதியான அவுலாதகுன்னு ஹவுலைனி காமிலைன்னு தான் அல்லாஹ் சொல்றான். பரிபூர்ணமான 2 ஆண்டுகளில், 2 வருஷத்தை தாண்டால அது பரிபூர்ணம் இல்ல. பரிபூர்ணம் என்பதே 2 வருஷத்தோட முடிச்சுக்கணும். 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கிறது பேர் தான் பால்குடி. பால்குடி சட்டமே 2 வருஷத்தை தாண்டக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. அதிகமானவர்களுடைய அறிவிப்பில் காலம் காலமாக வருகின்ற ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வசனத்திற்கு மாற்றமாக இந்த செய்தி இருப்பதால் இது நம்பகத்தன்மை குறைவாக இருக்கிறது. இன்னொன்று, இன்னக்கல அலா குலுக்கின் அலீம், நபிய முகமதே நீங்க மகத்துவமிக்க நற்குணமுடையவராக இருக்கிறீங்க அல்லாஹ் சொல்றான். அந்த தூதர் இப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு முரணாகவும் அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு முரணாக இருப்பதால் இந்த புகாரில் இருக்கிற இந்த ஹதீஸ் பலகீனம் நம்ம சொன்னோம். முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இது பலகீனம், ஏன்னா இந்த குர்ஆன் ஆயத்துக்கு இது முரணா வருதுன்னு நம்ம சொல்லிட்டோங்க. இப்போ காலங்காலமா இல்லாத புதுசா சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, நாங்க அறிவுக்கு பொருந்தெல்லாம் புறக்கணிக்கல, குர்ஆன் வசனத்துக்கு எதிராக இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப சாலிமுடைய ஹதீஸ் சரியானது இப்ப நீங்க நிரூபிக்கணும். நீங்க தானே கிளிப்பிங் போட்டு காட்டீங்க, நீங்க நிரூபிங்க. எப்படி நிரூபிக்கணும்? இது குர்ஆனுடைய வசனத்துக்கு எதிரானது என்பதை அந்த நீங்க எந்த கிளிப்பிங்கை போட்டு காட்டி பாருங்கள் சஹீஹான ஹதீஸை மறுக்கிறார்கள் சொன்னீங்களோ அந்த கிளிப்பிங்லேயே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. பால் குடி என்பது குழந்தை பருவத்துக்கு தான், பெரியவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி குர்ஆனுக்கு முரணாக இது இருப்பதால் நிராகரிக்கிறோம்னு சொல்லிட்டோம். இப்பவும் சொல்றோம் அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு முரணா இருக்குது. நீங்க என்ன செய்யணும்னா, குர்ஆனுடைய ஆயத்துக்கு முரண் இல்ல, இன்னைக்கும் நம்ம அப்படிதான் செயல்படுத்தணும்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு இப்ப உமர் ஷரீப் வீட்டுல என்ன செய்யறாரு, ஒருத்தர் அடிக்கடி வந்து போறாரு, உங்களுக்கு அது ஒரு கூச்சமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும், தன்னுடைய வீட்டுல உள்ளவங்களை நீங்க பால் கொடுத்துக்குங்க. ஹதீஸ்ல இருக்குது இல்லையா, நீங்க சஹீன்னு ஏற்றுக்கொண்டவரா இருக்கிற காரணத்தினால ஹதீஸில் இருக்கோ அதை நடைமுறைப்படுத்தி காட்டணும். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஒரு முடிவுக்கு வாங்க,
அப்படி ரசூலா சொல்லியிருப்பாங்களா என்று வேணா என்ன செய்யுங்க, மீண்டும் மறுபரிசீலனை பண்ணி பாருங்க. அடுத்துங்க, மூணாவது அவங்க சொல்றாங்க சஹாபாக்களை பின்பற்றுவது எங்களுடைய அடிப்படை கொள்கையா இருக்குது. ஆனால் இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சஹாபாக்களை பின்பற்றுவது கிடையாது. பின்பற்றுவது மட்டும் இல்ல, அவங்க மட்டும் கடுமையா விமர்சனம் பண்ணி அவங்களை கேவலப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் மீது ஒரு சிறிய அவப்பழி வந்து விட்டால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பரபரப்பெல்லாம் இருக்கட்டும், சஹாபாக்கள் மீது சின்ன பழி ஏற்பட்டால் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்றீங்களே, அப்படிப்பட்ட நீங்க 2007 ஏன் எங்கள்கிட்ட விவாதம் பண்ணல? சும்மா இருக்க மாட்டோம் ஏன் கொந்தளிக்கல? ஏன் ஓடி போனீங்க? ஏன் அன்னைக்கே இந்த விவாதத்துக்கு வரல? அந்த 72 கூட்டத்தினருங்கிற தலைப்புல பிஜே அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதுல என் சமுதாயம் 73 கூட்டமா பிரியும், அதுல ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அது சஹீஹான ஹதீஸ். அந்த 72 கூட்டத்தினர் தலைப்புல கூட அவர் பேசியிருக்காரு. இந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதற்கு நாங்க பேசின பயானை நீங்க சொல்றீங்களே, நாங்க கேட்கிற அந்த பயான் பேசின எந்த வருஷம்? அந்த வருஷத்துல 2007 2008 இருந்து இன்னைக்கு வரையும் நீங்க இப்ப 2007 2008 பேசப்பட்டது 2012 இருந்து விவாதம் பண்றதுதான் சஹாபாக்களுக்கு ஒரு விஷயம் என்றால் நாங்கள் பொறுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்ற லட்சணமா இது? நாங்க என்ன கேட்கிறோம், உங்கள்கிட்ட வரலாறு சொல்றோமா அல்லது சஹாபாக்களை கொச்சப்படுத்தணுமா? வாங்க, நீங்க விவாதத்துக்கு வாங்க. நீங்க எந்த கிளிப்பிங்க நீங்க கிரிமினலா நடந்திருக்கிறீங்க? எப்படி நடந்திருக்கிறீங்க? நாங்க சொல்ற விஷயத்தை எப்படி மக்கள்கிட்ட சொன்னா கோபத்தை ஏற்படுத்த முடியுமோ, எப்படி அதை வெட்டி போட்டா கட்டிங் பேஸ்டிங் பண்ணா மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த முடியுமோ அதை செஞ்சிருக்கிறீங்க. நீங்க முழுமையா அந்த தலைப்பை பாருங்க. இன்னும் சொல்ல போனா அந்த 72 கூட்டத்தினர் யாருங்கிற தலைப்பு, யாரெல்லாம் இப்படி பிஜே அவர்கள் சஹாபாக்களை திட்டி விட்டார் என்று விமர்சித்தார்களோ அத்தனை பேருக்கும் அதிகமா இந்த தலைப்பை சென்றடைஞ்சிருச்சு. சென்றடைஞ்சதுக்கு பிறகு தெளிவு அடைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நாங்க சொல்றோம், அந்த தலைப்புல முழுசா நீங்க கேளுங்க. ஒரு வரலாறு சொல்றோமா அல்லது அவர்களை கேவலப்படுத்தி இருக்கிறோமான்னு நீங்க பாருங்க. அவர்களை கேவலப்படுத்தல, ஒரு வரலாறு தான் சொன்னோம், இது நபி வழிக்கு மாற்றம் இல்லைங்கிறதுக்கும் ஆதாரப்பூர்வமா நாங்க இந்த தலைப்புல விவாதிப்போம். விவாதிக்கிறது மட்டும் இல்ல, சஹாபாக்களை பின்பற்றலாமா கூடாதா என்ற தலைப்பில் சரியான நிலைப்பாடு எது அதை நீங்க சொன்னீங்களா? நீங்க சஹாபாக்களை பின்பற்றலாங்கிற என்ன ஆதாரம் சொன்னீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் சஹாபாக்களை பின்பற்ற மட்டும் இல்லையா, தாபீன்கள் தபோ தாபீன்கள் பின்பற்றதுக்கு நீங்க ஆதாரம் சொன்னீங்க. கைருல் குருனி கர்ணி, என் காலத்தில் சிறந்தவர்கள் என் காலத்தவர்கள், சும்மல்லதீன எலுனகும் அப்புறம் சிறந்தவங்க அடுத்த காலம், சும்மல்லதீன எலுனகும் அப்புறம் சிறந்தவங்க அடுத்த காலம் சொன்னீங்களே, இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டி பேசுனீங்களே, நீங்க எப்படி எங்களுடைய உரையை கட்டிங் பேஸ்டிங் பண்ணி காட்டினீங்களோ இது விடுங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையே கட்டிங் பேஸ்டிங் பண்ணி காட்டுற ஆளுங்கிறதுனால தான் எங்களுடைய சொல்லையும் கட்டிங் பண்ணிருக்கீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ முழுசா நீங்க படிச்சீங்களா? அந்த ஹதீஸ முழுசா என்ன படிக்கணும்? அந்த ஹதீஸ்ல முழுசா என்ன வருது? என் சமுதாயத்தவர்கள் சிறந்தவர்கள், பிறகு சிறந்தவர்கள் அடுத்த சமுதாயம், பிறந்து சிறந்தவர்கள் அடுத்த சமுதாயம் சொல்லிட்டு அதற்கு அப்புறம் உள்ளவங்க நம்புனா மோசடி பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்தா நான் மாறு செய்வாங்க, அவங்கள நம்பி ஒரு சாட்சியெல்லாம் வைக்க இயலாது, இப்படிங்கிற வார்த்தையை ரசூலா சொன்னாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நாணயத்திலையும் நேர்மையிலையும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுலையும் உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாம கரெக்டா இருக்கிறதுலையும் சஹாபாக்கள் சிறந்தவங்க, ஒழுக்கத்துல பண்புல சிறந்தவங்க, தாபீன்கள் சிறந்தவங்க, சபோ தாபீன்கள் சிறந்தவங்க சொன்னாங்களே தவிர மார்க்க ஆதாரங்களாக பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அதுல சொன்னாங்களா? இதுல ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்க கட்டிங் பண்ணிருக்கிறீங்க. இன்னொரு கட்டிங் எங்க தெரியுமா? இன்னொரு ஆதாரம் சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு என்னது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 73 கூட்டமாக என் சமுதாயம் பிரியும், ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும். அந்த ஒரு கூட்டம் என்னது? மா ஆனா அலைஹி ஓ அஸ்ஹாபி, நானும் என் சஹாபாக்களும் அந்த கூட்டம்ட்டாங்க. அதனால தான் நாங்க சஹாபாக்களை பின்பற்றோம் சொல்றீங்கல்ல. இதுலயும் நீங்க எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை செஞ்சிருக்கீங்க. அந்த ஹதீஸ் அப்படியா வருது? ஒரு ஹதீஸ்ல ஒரு செய்தி வருதுன்னா அந்த ஹதீஸை முழுமையா படிக்கணுங்கிறது தெரியாதா? இது நீங்க யாருடைய வார்த்தையில விளையாடுறீங்க? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை செய்தியை கொண்டு சொல்றாங்க. அந்த இறை செய்தியை நீங்க வெட்டி பேசலாமா? ரசூல் அப்படியே சொன்னாங்க, மா ஆனா அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்றைய தினம் நானும் என் சஹாபாக்களும் எந்த கூட்டமோ அந்த கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகுனாங்க. ரசூலா ஏன் அன்றைய தினம்னு சொன்னாங்க? அதற்கும் விளக்கம் இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது. மறுமை நாள்ல சஹாபாக்கள் சில நபி தோழர்களை தண்ணீர் குடிக்க விட மாட்டாங்க. ஹவுலுல் கௌசர்ல, கௌசர் தடாகத்துல தண்ணி குடிக்க மறுக்கும் பொழுது நபிகள் நாயகம் அதை கேட்பாங்க, என் சஹாபாக்கள் ஆச்சே என்று கேட்கும் பொழுது, யா முஹம்மது லா தத்ரி மா ஹதசு பாதக முஹம்மதே, அவர்கள் உனக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது ரசூல் என்ன சொன்னாங்க?
நான் ஈசா நபி சொன்ன மாதிரி சொல்லிவிடுவேன், இறைவா நான் அவர்களோடு இருந்த காலத்துல நான் இருந்தேன், நான் அவர்களுக்கு வந்ததுக்கு பிறகு நீதான் அவர்களுக்கு பொறுப்பாளின்னு சொன்னாங்களே, அதுதான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துது. இன்றைய தினம் நானும் என் சஹாபாக்களும் எந்த கொள்கை அந்த கொள்கை. ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழும் பொழுது சஹாபாக்கள் எதை சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருப்பாங்க, தடுத்திருப்பாங்க, அது மார்க்கமா ஆயிரும், இது கூடும் கூடாதுன்னு ஒரு முடிவாயிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் தனிச்சிருப்பது அந்த கூட்டத்துல சேருமா? இந்த வித்தியாசம் கூட உங்களுக்கு புரியாதா? அந்த ஹதீஸ்ல அது இப்படி இருக்கிறத ஏன் மறைச்சீங்க, இது ஏன் வெட்டினீங்க? இப்படி வெட்டுற ஆட்களுக்கு எங்கெல்லாம் ஒரு யாரையாவது திட்டுற மாதிரி சொல்லிட்டோமோ அதை அப்படி வெட்டி போடுறது உங்களுக்கு இலகுவா இருக்குது. நம்ம திட்டவ செய்யறோம், கேவலமாப்படுத்துறோம், என்ன சொன்னவங்க அந்த சம்பவத்தை முன்பின் கவனிச்சீங்களா? உங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் காரனோட மோசமா இருக்குது. ஆர்எஸ்எஸ் காரன் தான் சொல்றான், முஸ்லீம்கள் போட்டிருக்காங்க பாருங்க, காபீர்களை கண்ட இடத்துல வெட்டுங்கள்னு குர்ஆன்ல இருக்குங்கிறாங்க. சொல்றான்ல, சொன்ன நம்ம என்ன சொல்றோம், அது இன்னும் நல்லா பாரு, காபீர்ல கண்ட இடத்துல வெட்டுங்கன்னு சொல்லியிருக்கா, மேல போர் நெறிமுறைகளை தான் சொல்லிட்டு இந்த போர்க்களத்துல வரம் மீறுபவர்கள் வெட்டு, இப்படி இருக்குதா? ஏன் இப்படி மாத்தி பேசுறேன்னு அவனுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கு, உங்களுக்கு விளக்கம் கொடுக்குற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் உங்க நிலைமை. அடுத்து என்னன்னு பாருங்க, ஜக்காத்து. உலகத்திலேயே இல்லாத புது கருத்தை இது புது கருத்து, இதான் அவங்க ஆதாரமா? புது கருத்து ஆதாரமா? குர்ஆன் சொன்னால இருக்கா இல்லையா அதை மட்டும் நீங்க பேசணும். யாருக்குமே தெரியாத புது கருத்து என்பதெல்லாம் ஒரு வித்தியாசமா தெரியல. இப்படி பேசுறது ஒரு தௌஹீத். நீங்க தௌஹீத் என்ன சொல்லி என்ன லட்சணம் இருக்குது? உங்களை தௌஹீத் சொல்லிக் கொள்றதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? புது கருத்து ஆதாரம். நீங்க பெங்களூர்ல போய் இருக்கிறீங்க, பெங்களூர்ல எல்லாரும் தர்கா வழிபாட்டுக்காரன், நீங்க பெங்களூர்ல போய் தர்கா வழிபாடு கூடாதுங்கிறிய. என்னடா பெங்களூர் வரலாறு எவனுமே சொல்லாத புது கருத்து அவன் சொல்லத்தான் செய்வான். இது ஒரு சென்ஸை எடுத்து ஆதாரம் எடுக்க முடியுமா? எது லாஜிக்னு எடுக்க வேணாம். இது குர்ஆன் சொன்னாலும் இருக்கா இப்படி புது கருத்துங்கிறது எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, குர்ஆன் சொன்னாலும் இருக்கா இல்லையா அதை மட்டும் பாருங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஜக்காத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜக்காத் கொடுப்பது மார்க்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டோம். இவங்க என்ன பண்றாங்க, அது எப்படி ஜக்காத் கொடுக்கணுமே அப்படிங்கிறாங்க. சரி கொடுக்கணும்ல, 5 வேளை தொழுகணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நீங்க எடுத்து காட்டுங்க. நாங்க கேட்டா என்ன செய்வீங்க? என்ன கேள்வி இது, சாதாரண கேள்வி இது அப்படின்னு புகார்ல பாருங்க 4831, முஸ்லீம்ல 2341, அபுதாபில அடுக்கி போடுவீங்கல்ல, ரைட்டு. ரமலானில் நோன்பு வைக்கணுங்கிறது என்ன ஆதாரம் காட்டுங்க, டக்குன்னு எடுத்து காட்டுவீங்க. சரி காட்டுவீங்கல்ல. இதே மாதிரி வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க என்ன ஆதாரம், எப்படி எடுத்து காட்டுங்களேன். இப்ப மட்டும் என்ன சொல்றீங்க, அது காலகாலம் செஞ்சுறது, அது காலகாலமா செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, இது புது சட்டம், இப்படி ஏன் பேசுறீங்க? ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கப்பட்டால் அந்த பொருளுக்கு வருடா வருடம் மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்கறதுக்கு ஆதாரம் காட்டுனீங்க. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் சொல்லிட்டான். அல்லாஹ் தினமும் சொல்லணுமா, வாரம் சொல்லணுமா, மாசம் சொல்லணுமா, வருஷம் சொல்லணுமா, வாழ்நாள் ஒரு டே சொல்லணுமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கன்னா ஒரு தடவை தான் சொல்லணும், இதென்ன சொல்லுவீங்க? அப்போ இப்படி ஒரு கட்டளை அது ஒரு தடவை தான், அது பல தடவை செய்யப்பட வேண்டும் என்றால் அதை சொல்லப்பட வேண்டும், தெளிவான அந்த வார்த்தை வரணும். இப்ப நான் கேட்கிறேன், ஜக்காத் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு, அது வருடா வருடம் அல்லது மாதா மாதம் அல்லது வாரா வாரம் என்றால் ஏதாவது இருந்தால் நீங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க, பேசுவோம். நாங்க ஜக்காத்து விவாதம் எல்லாம் சந்திக்காது இல்ல, விவாதம் சந்திச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் 2 நாள் விவாதம் நடந்து எதிர்த்தரப்பினர் உள்ளவர்கள் கூட ஜக்காத்துக்கு வருஷம் ஜக்காத்துக்கு கொடுக்கப்பட்ட பொருளுக்கு கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும் பேசியவர்கள் கூட எதிர்த்தரப்புல உள்ளவங்க என்னங்க 2 நாளா அவங்க கேள்வி கேட்கறாங்க, ஒரு அதிசாவது இருக்காங்கன்னு கேட்கிற அளவிற்கு அவங்க விவாதங்களை சந்திச்சதும் நாங்க சந்திச்சிருக்கிறோம். அதனால நாங்க ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத்து கொடுப்பது மார்க்கம் சட்டமாக்காத ஒரு செயல் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சொன்ன செயலை, சொன்ன விஷயத்தை, சொன்ன வாதத்தை முறியடிக்கிறதா இருந்தா நீங்க விவாதத்துக்கு வாங்க. அடுத்து என்னன்னா செய்வினை, மாயம் இல்ல மந்திரம் இல்ல நாங்களும் சொல்றோம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு செய்வினை செய்யப்பட்டதா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வினை செய்யப்பட்டதா 19 சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், அப்படி கிடையாது, அது ஏமாற்று வேலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்வினை செய்யப்படல அப்படின்னு மட்டும் சொல்லாம, செய்வினைங்கிறது ஒரு பூச்சாண்டி வேலை, இவங்க சொல்ற மாதிரி செய்வினைன்னு ஒண்ணு இருக்கு கிடையாது, ஒருத்தவங்க பார்த்த உடனே கை விளங்காம போயிரும் கால் விளங்காம போயிருங்கிற இந்த செயலை, இந்த சித்தாந்தமே அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான் குன் ஃபயகுன், ஆகுன்னு ஆயிரும், அவன் நினைச்சா எல்லாம் நடந்துரும். அந்த ஆற்றலை கொண்டு மனிதர்களுக்கு வச்சு அவன் ஒண்ணுமே செய்யாம
அந்த மனிதனுக்கு உடல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், கைகால் விளங்காமாக்க முடியும், அவனுக்கு சாவை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை தான் இந்த செய்வினை. இப்படி ஒரு செய்வினை கிடையாது அப்படின்னு சொல்வதோடு மட்டுமல்லாம, யார் இந்த செய்வினை இருக்குன்னு நம்புறானோ அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு ஹதீஸ்களையும் சொல்லி பல வருடங்களாக இந்த செய்திகளை வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம்ங்கிறதுக்கான புத்தகங்கள் போடப்பட்டிருக்கிறது, அது குறித்து விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்குது. இது போன்ற சலஃபி பூச்சாண்டி காட்டுபவர்கள் வைக்கிற வாதங்களுக்கு அவர்களுடைய வாதங்களை தவிடுபடியாகக்கூடிய பதில்களும் மறுப்புகளும் கட்டுரைகளாகவும் வீடியோக்களாகவும் onlinepj.com இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவும் புதுசு கிடையாது. இது செய்வினை இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி இருக்குது, குர்ஆன்ல இருந்து அப்படி செய்வினைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஏதாவது குர்ஆன்ல அப்படி வசனம் இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா அதையும் காட்டுங்க, ரசூலுல்லாஹ்க்கு எப்படி வைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி காட்டுங்க, அது எப்படி நீ மக்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இது எப்படி இறைவனுடைய அந்த ஆற்றலை உடைக்கக்கூடிய அவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அது இல்லைன்னா இல்லைன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க வேண்டிய கடமை உங்கள்ட்ட இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தஃப்சீர் இப்னு கஸீரை போய் குப்பேன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. தஃப்சீர் இப்னு கஸீரை குப்பேன்ட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப பாரதூரமா சொல்றீங்களே. நீங்க அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்க. அவர் சொல்றாரு, தஃப்சீர் இப்னு கஸீரை குப்பேன்ட்டாங்க, உலகமே ஏற்று மதிக்கிற ஒரு புத்தகத்தை குப்பை தொட்டில போட சொல்றாங்கன்ட்டு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த ஒப்பந்த வீடியோவை, அந்த ஒப்பந்த வீடியோ நீங்களே பாருங்க, அதுல ஒரு உண்மை விளங்கும். நம்ம என்ன விளக்கம் சொல்றோம்? அவர் கேட்கிறாரு, என்னது தஃப்சீர்னா குப்பையா, தஃப்சீர்னா குப்பையா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு வார்த்தை மட்டும் வெட்டி வெட்டி போடுறதுக்காண்டி கேட்கிறாரு. நம்ம சொல்றோம், மார்க்கம் என்று நீங்கள் அதை சொன்னால் அது குப்பைக்கு தான் போகும். குர்ஆன் சொன்னாதான் மார்க்கம். நீ மார்க்கம் சொல்லி எதை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ளாத முடியாத ஒன்றை மார்க்கம்னு ஒருத்தன் சொன்னா அதை நாங்க எங்க போட, கோபுரத்துல வச்சுக்க முடியும், தலைமையில வச்சுக்க முடியும், குப்பையில தான் போட முடியும் என்று நம்ம அதுல சொன்னோம். சொன்ன வீடியோவையும் அவங்களே அதை போட்டு காட்டிட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமா எதை சொன்னாலும் அது குப்பை, குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமா எதை சொன்னாலும் அது குப்பைன்னு சொன்னோம். நாங்க மட்டுமா சொன்னோம்? நீங்களும் என்ன சொல்றீங்க? நீங்களும் அதை சொல்லிக்கிறிய. இஸ்லாத்தின் மூல ஆதாரம் எதுவா? குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள், சலஃபு சாலிஹின்கள், இமாம்கள், பெரியார்கள், கியாமத் நாள் வரும் வரை உள்ள அறிஞர்களின் சட்டங்கள், லுகத்து அரபி மொழி எல்லாம் சொல்லிட்டு மார்க்க ஆதாரம். குர்ஆனுக்கும் ஹதீஸ் சஹீஹான ஹதீஸுக்கும் எதிராக எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யார் நிலைப்பாடு? அவங்க நிலைப்பாடாம். எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, இதைத்தான் நாங்க சொன்னோம். நீங்க மார்க்கம்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா எதை சொன்னாலும், நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத எதை கொண்டு வந்தாலும், நீங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்லி ஒன்னை மார்க்கமாக எதை காட்டினாலும் இது மார்க்கம். இது குர்ஆனாங்க, குர்ஆன் வசனமா? இது குர்ஆன் வசனம் இல்ல, ஆனா இது மார்க்கம்ங்கறிய. இது ஹதீஸா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? சொல்லல, ஆனா இது மார்க்கம். யார் சொன்னா? இந்த பெரியார் சொன்னார் என்று எதை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய இறை செய்திக்கு சம்பந்தமாக கொண்டு வந்தீர்களோ அதை குப்பையில தான் போடுவோம் நாங்க சொன்னோம். இப்பவும் சொல்றோம், நீங்க மார்க்கம் என்று கொண்டு வர எதாக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவை தாண்டி நீங்க எதை கொண்டு வந்தாலும் அது மார்க்கம் ஆகாது. மார்க்கம் என்று நீங்க கொண்டு வந்தால் அதை குப்பையில தான் போடுவோம். இதைத்தான் சொல்றோமே தவிர தஃப்சீர் இப்னு கஸீர் இப்படி சொல்லிவிட்டார்கள் அப்படி நீங்க சொல்றீங்க. எந்த தஃப்சீரா இருந்தாலும் நாங்க எடுப்போம், எடுத்து படிப்போம், வாசிப்போம், மக்களுக்கு விளக்கம் சொல்லுவோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்ட ஒரு செய்தியை குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கத்தை சொன்னா அது தப்பு இல்ல, அது யார் வேணாலும் சொல்லலாம். இது மாதிரி இப்னு கஸீர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அது பிரச்சனை இல்ல. ஒரு செய்தியை விளக்கமா சொல்லிட்டு இந்த விளக்கம் அல்லாஹ் தந்த விளக்கம் என்று ஒருத்தன் சொன்னானே, ஆனால் அதை குப்பையில தான் கொண்டு போய் சேர்ப்போம். இதைத்தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இவங்க இன்னொரு வாதம் சொல்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீங்க எல்லாம் மேட் இன் சென்னை தானே அப்படிங்கிறாங்க. மேட் இன் சென்னை என்னவா? இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் பின்பற்றணுங்கிற கொள்கை இருக்குல்ல, இந்த கொள்கை சென்னையில தான் உருவாக்கப்பட்டிருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. இவங்க அமைப்பே தமிழ்நாடு தொகுதி ஜமாத், தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள இருந்தனால நாங்க மேட் இன் சென்னை நாங்க சொல்றோம் அப்படிங்கிறாங்க. சென்னையிலிருந்து நம்மள உருவாக்கப்பட்டோம். இப்படி சொன்னதுக்கு நம்ம அங்கேயே விளக்கம் கொடுத்தோம். இவங்க எந்த வீடியோல இவர் சொல்றாரோ அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அந்த வீடியோல அவர் ஒரு கிளிப்ப போடுறாரு, அந்த கிளிப்பையும் பாருங்க. கிளிப்ல என்ன சொல்றாரு? இந்த உமர் மேட் இன் சென்னை எங்களை திட்டின உடனே நம்ம என்ன சொல்றோம்? அதாவது அழகிய முறையில் பேசுற லட்சணத்தை பாருங்க. மேட் இன் சென்னை அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? நாங்க மேட் பை ஹெவன், நாங்க சொர்க்கத்திலிருந்து உருவாக்கப்பட்டவங்க, சொர்க்கத்துக்காக உருவாக்கப்பட்டவங்களை தவிர உங்களை மாதிரி சென்னையிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க. நீங்க தான் மேட் ஃபார் மணி, பணத்துக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க, கொண்ட கொள்கையில உறுதியற்றவர்களா இருக்கிறீங்க, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை தெரிந்தும் தெரியாத போல நடிக்கிறீங்க, பேசப்பட்டதுக்கு மீறி நடக்கிறீங்க, வாக்குறுதியை மாறு செய்றீங்க. நீங்க பணத்துக்கு உருவாக்கப்பட்டவர்கள் நாங்க சொல்றோம். நாங்க இந்த சென்னையில உருவாக்கப்பட்ட இந்த சித்தாந்த சென்னையில தான் பிறந்துச்சு இப்படி சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இதுதான்
எது இம்மா எழுத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். என்னிடமிருந்து நேர்வழி வரும், அதை பின்பற்றுபவர்களுக்கு கவலை கிடையாது, பயம் கிடையாது அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அல்லாஹ் எதை சொன்னானோ அதுவரை அதிலிருந்து கியாமத் வரைக்கும் இதுதான் நேர்வழிங்கிறது, மார்க்கங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து தான் வரும். அந்த வழியை பின்பற்றுபவனுக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாது என்ற கொள்கை சென்னையிலிருந்து உருவாக்கப்படல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி வைக்கும் போதே உருவாக்கப்பட்ட கொள்கைங்கிறது தான் எங்க நிலைப்பாடு. அதே மாதிரி பேசுவது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக தான் இவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதாவது என்னன்னா, அந்த உருது வேண்டாம் என்று நாங்க முடிவெடுத்து விட்டோம். ஏன் நாங்க முடிவெடுத்தோம்னா 2 நாள்லயே 5 தலைப்பையும் வச்சுக்கிறதுக்காக தான் நாங்க அந்த மாதிரி முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவரே அதுல விளக்குறாரு. நீங்க பார்த்தாலே தெரியும். அப்படி சொல்லிட்டு நாங்க ஏன் இந்த முடிவை எடுத்தோம் என்றால், உருது வேண்டாம் என்று முடிவெடுத்தோம். ஏன் முடிவெடுத்தோம்? 2 நாள்ல 5 தலைப்பை வைக்க வேண்டும் என்பதற்காக முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததாகவே அவரே அறிவிக்கிறாரு, நம்மள்ட்ட கலந்துக்கிறாம. ஆனால் அந்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சே பேசுறாரு, நாங்க என்ன முடிவெடுத்த அறிவிக்கவா செஞ்சோம், நாங்க ரிக்வஸ்ட் தானே சொன்னோம் அப்படின்ட்டு. ஒட்டு மொத்தமா நீங்க அந்த முழுமையாக அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா எல்லாமே உண்மைக்கு புறம்பாக, நம்மளிடத்துல பேசப்பட்டதுக்கு மாற்றமாக, நயவஞ்சகத்தனத்தினுடைய முழு வடிவமாக அந்த இது இருக்கின்றது, அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்கின்றது. இதுவே இவர்கள் எத்தகைய கேடுகட்ட கொள்கையில இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த 2 வீடியோக்களே ஆதாரமாக இருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்திக் கொள்வது என்னவென்றால், இந்த இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் குர்ஆன், ஆதாரப்பூர்வமான நபி மொழி மட்டும்தான். இதுதான் நம்மை மறுமையில் மகத்தான வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் காலம் காலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இந்த கொள்கையை எதிர்த்து செயல்படக்கூடிய தௌஹீத் வேடதாரிகளாக இருக்கக்கூடிய, போலி தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய இந்த சலஃபிகளுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நாளை எதிர்பார்த்து தான் இந்த ஒப்பந்தத்தை போட்டோம். அவர்கள் 6 விவாதத்திற்கும் 6 தலைப்பிற்கும் ஒவ்வொரு விவாதம் தலா 2 நாள் என்று சொல்லி 12 நாட்கள் ஒப்புக்கொண்டு சென்றார்கள். இப்பொழுது அதற்கு பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொன்றும் குறைச்சல் இல்ல, நீங்க எவ்வளவுதான் ஒரு வீடியோல பேசிவிட்டாலும் நாம மீண்டும் மீண்டும் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்வது, அதாவது நீங்க 6 தலைப்பு விவாதத்தை 6 அஞ்சாக்கி 1 மறைத்து விட்டு 5 தலைப்பு விவாதத்தையும் 2 நாள்ல விவாதம் செய்யலாம் என்பதை நாங்க உத்தரவா தரல, ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ், ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறோம். உங்க விரும்பினா நீங்க சொல்லுங்கிறீங்க, நாங்க விரும்புறத சொல்ற ஆட்கள் இல்ல, உங்களோடு பேசி முடிவெடுத்ததுலயே நாங்க நிக்கிறோம். நாங்க சொல்வது ஒரு தலைப்பு 2 நாட்கள் விவாதிக்கப்பட வேண்டும், தலா 2 நாள். அந்த அடிப்படையில் நம்ம எதை பேசிக்கொண்டோமோ அதே மாதிரி 6 தலைப்பும் தலா 2 நாள் வீதம் 12 நாட்கள். அதே மாதிரி முதல் தலைப்பு இஸ்லாத்தின் மூல ஆதாரம் எது, அந்த இஸ்லாத்தின் அடிப்படை ஆதாரம் எவை, இப்படி வச்சுங்க. நீங்க இதுதான் இந்த தலைப்பு விவாதம் தான் முதலில் நடத்தப்படணும்னு பேசணும். அந்த 2 நாட்கள் கேட்டிருக்கிறோம். அது டிசம்பர் 8, 9 சொல்லிட்டு போனீங்க. அந்த டிசம்பர் 8, 9 இன்னும் 10 நாட்கள் பக்கம் தான் இருக்குது. அதனால மீண்டும் உங்களை அழைப்பது, அந்த விவாதத்திற்காக உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வாங்க. உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்க விவாதத்திற்கு எத்தனை மணிக்கு சேர்றீங்க, எப்படி ஏது மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிற விஷயத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் அந்த விவாத களத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இதுல கொஞ்சம் கூட நாங்கள் பின்வாங்க முடியாது. நீங்க பின்வாங்குவதற்காக எவ்வளவு பயான் போட்டாலும், எவ்வளவு கேசட் வெளியிட்டாலும், நாங்கள் மக்களிடத்தில் உங்களை வைத்துத்தான், உங்க முகத்திரையை கிழித்து உங்கள் நேரடியாக வைத்துத்தான் சலஃபிகளுடைய முகத்திரையை கிழிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்